அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இருந்தாலும் இந்த முதல் படம் அப்படின்றப்ப 5 நாள் ஷூட் போயிருக்கோம், ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். அதுல இருந்து மீண்டு வர உங்களுக்கு நாட்கள் எடுத்துச்சா சார்? நம்ம சினிமாவில் ஒரு பெரிய லெஜண்ட் பாலுமேந்திரா சார், இளையராஜா சார், தானு சார் ப்ரொடியூசர், இது கிடைச்சி நமக்கு மிஸ் ஆன உடனே எவ்வளோ வருத்தங்கள் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வாழவே கூடாது. யார் சார் உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்க? சூப்பர் ஸ்டார்ஸ், கோடிக்கணக்கான ரசிகர்ல நான் ஸ்பெஷல் ரசிகர் சொல்லலாம். சூப்பர். ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து நான் போய் பார்த்துருக்கிறேன், சாப்பிடாம. இது கிழக்கு சீமை முடிச்ச உடனே எனக்கு நிறைய படங்கள் சான்ஸ் கிடைச்சது, நிறைய வந்துச்சு. அந்த டைம் ஒரு 7-8 படம் பக்கம் வந்துருச்சு சார். இந்த படம் ஆக்சுவலா அஜித் சார் ஹீரோ, அவர் தான் ஹீரோ. ஓகே. அவர் அஜித் சார் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கு அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாதி படம் முடிச்சுட்டு இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரொடியூஸ் கவுன்சில் எல்லாம் பேசி அப்புறம் இந்த படத்தை முடிக்கணும்னா இப்போ இந்த படத்தை இன்னொரு ஹீரோ போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அப்புறம் இன்னொரு கதை செலக்ட் பண்ணி நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி பண்ணி அப்புறம் ஒரு நாள் இதை ஒர்க் பண்ணாரு காம்பினேஷன். அது நீங்க பாத்தீங்களா சார் லியோ சாங் பார்த்துட்டு, லியோவில் பசுமன் சாங்கை பார்த்துட்டு, தாமரை சாங்கை பார்த்துட்டு நிறைய பேர் அதை ரீல் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இதெல்லாம் போட்டு என்னுடைய படத்தை சாங்கு, ஒரிஜினல் சாங்கை எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆச்சு. அப்போ நான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சேன். அதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இந்த லெஜண்ட் அப்படின்னு தான் சாரை வெல்கம் பண்ணோம். விக்னேஷ் சார் இருக்காங்க. நான் சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் இவரை பார்த்து, இவரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்த விஷயங்கள் இருக்கு, நிறைய கனெக்ட் இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஊருக்காரங்களா இருக்கீங்க, அதனாலயே நான் ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணிடுறேன் சார். அதான் அந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளவு டஃபா இருந்துச்சு? ஏன்னா ஒரு மெயின் லீடா பண்றோம் அப்படின்னு வரும் பொழுதுலாம் கோயம்புத்தூர்ல இருந்து சத்யராஜ் சார், சிவகுமார் சார், அங்கிருந்து பெரிய ஜாம்பவான்கள் கிளம்பி இங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்தாலுமே கூட நீங்க வர காலகட்டத்துல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது? இப்ப நான் சினிமாவில் எனக்கு நான் என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் ஈஸியா தான் போல எனக்கு தோணுது. ஓகே. இப்ப இருக்கிற சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய போராட்டங்க இருந்துச்சு. சினிமாவில் நான் நான் 9th முடிச்சு 10th போகும்போதே மெட்ராஸ் வந்துட்டேன். சினிமாவுக்கு நடிக்கொன்று வந்துட்டேன். சின்ன பையன் ஆஃப்டர் ஹவுஸ் போட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் ஹவுஸ் போட்டு வந்த உடனே வந்தேன். நான் கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு இன்கம் சோர்ஸுக்காக நானே ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சேன். பீடா கடை, லாட்ரி கடை, இன்ஸ்டால்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்னது என் வருமானத்துக்கு நானே தயார்படுத்திக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இன்கம் கையில் சேர்ந்த உடனே ஒரு 2 பசங்களை கூட்டியாந்து அந்த கடைகளெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு, கடையில் பெரிய கடையில் சின்ன சின்ன கடை அதெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு நான் அது மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு இடப்பட்ட டைம்ல டான்ஸ் கிளாஸ் போறது, ஃபைட்டிங் கிளாஸ் போறது, அது மாதிரியான விஷயங்கள் பண்ண. அப்பெல்லாம் நாங்கள் டான்ஸ் கிளாஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ விக்ரம் கென்னி வருவாப்புல, ரோஹிணி, ரஞ்சிதா, அப்புறம் ப்ரொடியூசர் கதிரேசன் கூட நடிகராக தான் வந்தாரு. ஓகே. அவரு டான்ஸ் எல்லாம் கத்துக்காரு. ஓகே. இது மாதிரி அவங்க எல்லாம் அந்த கலையிடத்துல நாங்களாம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம். அப்போ எனக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பாலுமேந்திரா சாருடைய பார்க்க வேண்டிய எனக்கு சான்ஸ் கிடைச்சது. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிடுவேன். ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு நான் இந்த டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போயிட்டு நான் டைரக்டரில் போய் சந்திக்க போயிடுவேன். ஒரு நாளைக்கு லிஸ்ட் எழுதிக்குவேன், ஒரு இத்தனை டைரக்டர், இத்தனை கம்பெனி அப்படின்னு போயிடுவேன். அப்போ போகும்போது மனோஜ்குமார் சாரை போய் பார்ப்பேன். மதர்லேண்ட் படம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இருந்தவங்க தான் டைரக்டர் கணேஷ்ராஜ் சார் மனோஜ்குமார் சாருடைய அசிஸ்டன்ட். பொன்வன் சார்லாம் அங்கே பொன்வன் சார் அங்கே மதர்லேண்டில் ஆஃபீஸ் மேனேஜராக இருந்தார். அப்புறம் பாலுமேந்திரா சாருடைய எனக்கு பார்க்க வேண்டிய கிடைச்சது. பார்த்து அவருக்கு எனக்கு பிடிச்சிருந்து அப்புறம் அடிக்கடி என்னை வர சொல்லுவார், பேசுவார், ஃபோட்டோ எடுப்பார். என்னைவே இதுக்குன்னே சொல்ல மாட்டார், வர சொல்லுவார், ஃபோட்டோ எடுப்பார், ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார். இப்படியே ஒரு 1 year பாலுமேந்திரா சார் என்னை ஒரு டெய்லி ஆஃபீஸுக்கு வர சொல்லிடுவார்.
காலையில் நேரத்துலேயே எனக்கு ஃபோட்டோ எடுப்பார். ஒரு நாளைக்கு திடீர்னு மோனிகா என்னை காம்பினேஷன் எடுப்பார். இது மாதிரி சில அங்கே ஆர்டிஸ்ட் சான்ஸ் கிட்ட வரவங்களோட நிறைய எடுப்பார், காம்பினேஷன் எடுப்பார். எடுத்துகிட்டே இருந்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல இந்த படத்தோட ஹீரோவை போகிறோம் அப்படின்னு வண்ண பூக்களில் செலக்ட் பண்ணாங்க. ஓகே. அது சில காரணங்களால பண்ண முடியல. அது சில நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அதே காலகட்டத்தில் நான் மனோஜ்குமார் சார் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்ல, அங்கே டைரக்டர் சின்னத்தாய் டைரக்டர் கணேஷ்ராஜ் அங்கே அசிஸ்டண்டா இருந்தார். அப்புறம் ஒரே வாரத்தில் வண்ணவன் பூக்கள் எனக்கு மிஸ் ஆன உடனே வண்ணவன் பூக்கள் 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு என்னை எடுத்துட்டாங்க. ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அப்போ உடனே கணேஷ்ராஜ் சார் என்னை வந்து கூப்பிட்டு வண்ணவன் சின்னத்தாய் படத்தில் நடிக்க வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் மியூசிக், எம் வேதா பெரிய ப்ரொடியூசர். அப்போ அதுக்கு கோபுரவாசலியில படம் எடுத்தாங்க. எம் வேதா சார் மூக்க தமிழரசு அவங்க பண்ணாங்க. அது விஷ்ணு நடராஜா கேமரா பெரிய செட்டப் தான், அது நல்லா இருந்துச்சு பண்ணாங்க. அது படம் சின்னதாக பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆகி நிறைய படங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் இந்த முதல் படம் அப்படின்றப்ப 5 நாள் ஷூட் போயிருக்கும், ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். அதுல இருந்து மீண்டு வர உங்களுக்கு நாட்கள் எடுத்துச்சா சார்? அதுல அந்த ஒரு இல்ல அப்படின்ற ஒரு டிசிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு எதிரி கூட வரக்கூடாது. அது வாழ்க்கையில யாருக்குமே அந்த அந்த இடத்துல நான் டச் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளாம் வந்து சினிமாவில் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு என்னுடைய சொல்றேன், நான் ஒரு 50 அப்பெல்லாம் எங்க என்னுடைய கிராமத்துல வந்துட்டு ஈரோடு ஊர் கிடையாது, ஈரோடு பக்கத்துல மூலனூர். அங்க வந்து 50 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கி தர டிக்கெட் திரையரங்கம் தான். அதுல 50 பைசா டிக்கெட் வாங்கி கொடுக்கறது கூட எனக்கு வசதி இல்லை. அதுக்கு நான் ஸ்கூல் டைம் லீவ்ல வந்து சனி ஞாயிறு வேலைக்கு போனா தான் எனக்கு 50 பைசா எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம படம் பார்ப்பேன். வாரத்துல 2 படம் அந்த தியேட்டர்ல மாத்துவேன். 2 படத்தையும் பார்த்துருவேன். நல்ல படம் வந்தா 3-4 டைம் பார்ப்பேன். இதுக்காக நான் வேலைக்கு போனா தான் அந்த 50 பைசாவே எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சினிமாவில் வந்துட்டு ஒரு பெரிய லெஜண்ட் பாலுமேந்திரா சார், இளையராஜா சார், தானு சார் ப்ரொடியூசர், இது கிடைச்சி நமக்கு மிஸ் ஆன உடனே எவ்வளோ வருத்தங்கள் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வாழவே கூடாது அப்படிலாம் நான் முடிவு பண்ணி இருந்தேன். பட் கடவுள் வந்துட்டு உடனே ஒரே வார்த்தை எனக்கு சின்னதாய் கிடைச்சது. அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். அதில் மீண்டும் வந்திருக்கும் ஒரு மென்டலா இருப்பேன் நினைப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன். நீங்க அந்த 50 காசு கொடுத்து நம்ம படம் பார்க்க போகணும் அந்த காலகட்டத்துல யார் சார் உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்க? இந்த படம் வந்துச்சுன்னா, இவரோட படம் வந்துச்சுன்னா, கதையே இல்லைனாலும் சரி, எங்களுக்கு என்ன விமர்சனம் வந்தாலும் சரி, நான் போய் பார்ப்பேன் 2 நாள் 3 நாள்னு. அந்த மாதிரி உங்களோட ரோல் மாடலா யார் இருந்திருக்காங்க? தலைவர் சூப்பர் ஸ்டார். ஓகே. நான் வந்துட்டு ரொம்ப பயங்கர வெறித்தனமா தலைவர் படம் பார்ப்பேன். தலைவர் படத்தெல்லாம் வந்துட்டு நான் 4 டைம் 5 டைம்லாம் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப கோடிக்கணக்கான ரசிகர்ல நான் ஒரு ஸ்பெஷல் ரசிகர் கூட சொல்லலாம். சூப்பர். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து நான் பார்த்துருக்கிறேன். சாப்பிடாம இது சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிடுவேன். அந்த சனி ஞாயிறுல வந்துட்டு வேலைக்கு போயிட்டா வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்து போனால் லேட் ஆயிரும். 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதனால சாப்பிடாமே போயிடுவேன். தலைவர் படத்தை பார்த்தாலே சாப்பிட்டு திருப்தியா இருக்கு. ஓகே. 50 வருஷம் சினிமா பயணத்தில் அவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்ன வரைக்கும் அந்த அந்த ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருக்கா சார் சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு முறையும் ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது? கண்டிப்பா 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 இருந்துட்டு இருக்கு. ஓகே. நீங்க முதல் படம் நடிச்சு அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் உங்களோட கால் ஷீட் ரொம்ப பீக்ல இருங்க, நிறைய விஷயங்கள் தெரியாது, உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்ற விஷயங்கள் அந்த டைம்லயும் சரி, அதுக்கப்புறம் படங்கள் குறையிறப்பையும் சரி, எப்படி சார் நீங்க அந்த டைம் டிராவல் பண்றீங்க? நம்மளை சுத்தி நிறைய இயக்குனர்கள் வந்த காலகட்டமும் சரி, நம்ம அப்பல நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன். இப்ப வந்து நான் வந்துட்டு இதான் தான் என்னோட மிஸ்டேக் தான். இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் சான்ஸ் கொடுத்தேன், அவருக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன், இவருக்கு நான் தான் அந்த படத்துல அறிமுகப்படுத்த டைரக்டரோ மற்றவர்களோ சொல்லுவாங்க நான் வேலை கொடுத்துட்டேன். யாருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இருந்தா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. நான் இந்த சினிமாவில் வந்து சின்னதாய் படத்தை நடிச்சுட்டு கிழக்கு சீமை முடிச்ச உடனே எனக்கு நிறைய படங்கள் சான்ஸ் கிடைச்சது, நிறைய வந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு ஒரு 7-8 படம் பக்கம் வந்துருச்சு. எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிகள், சின்ன டைரக்டர், புது டைரக்டர்கள். அவங்க படத்தை முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. பணம் கொடுத்தாங்க, 50,000 1 லட்சம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம நடித்தோம். அது வந்துட்டு படம் கிழக்கு சீமையெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய கம்பெனி வராங்க, பெரிய டைரக்டர் புக் பண்ண வராங்க. டேட்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. அப்போ வந்து நானே அந்த கம்பெனிகிட்ட பேசுனதுனால அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இப்போ ஒரு மேனேஜரோ நமக்கு ஒரு கார்டியனோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க இது பெரிய படம், நாங்கள் அங்கே போயிடறோம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி அவங்களும் ஷூட்டிங் போய்
10 நாள் போய் 20 நாள் போய் நிறைய படம் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் அடிக்கும் போது எனக்கு வயசு 17 வயசு, சின்ன வயசுனால எனக்கு படங்கள்லாம் பார்த்த உடனே மைண்ட் வந்துட்டு ஜாலியா இருக்கிறது, சுத்துறது இதுல போயிருச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இந்த போட்டோஸ் நான் பார்க்கும்போது, ஏன்னா உங்களை அப்படியே ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் டிராவல் கொடுத்தோம்னா நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி போவீங்களோ பாப்பீங்களோ, அதோட நாங்களும் டிராவல் பண்றோம்னு ஆரம்பிக்கிறோம். சில போட்டோஸ் மட்டும் காட்டுறேன், அவங்களை பத்தின உங்க ஒப்பீனியன் மட்டும் நீங்க ஷேர் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் நெப்போலியன் சார். சூப்பர் சூப்பர். நெப்போலியன் சார் வந்துட்டு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு நான் அந்த சின்னத்தாய் படத்துல இருந்து நான் அவரோட பழகிட்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட் வரைக்கும் அவரோட அமெரிக்காவில் இருந்தார். நான் இப்போ கூட அமெரிக்கா போயிருந்தேன், அவரை நேரில் பார்க்க முடியல, பட் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ அப்படியே இருக்காரு. கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது, கொஞ்சம் கூட பந்தா கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார். நான் வந்துட்டு அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ், அந்த கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், கார் அக்சசரிஸ் கடை வச்சு வைக்கலான்றது. அங்கே வந்துட்டு அந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டெல்லியில தான் வந்து ரொம்ப இப்போ பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு டெல்லி அவ்வளோ பழக்கம் எல்லாம் போனது கிடையாது. நெப்போலியன் சார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காருன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது எப்போ வரேன் அப்படின்னா, இந்த டைமில் இல்லை நான் வந்துட்டு சென்னைக்கு வரேன், சென்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஃப்ளைட் சொல்கிறேன், ஈவினிங் டைமில் ஃப்ளைட்டில் போகிறேன், அதே ஃப்ளைட் நீ டிக்கெட் போட்டுரு அப்படின்னாரு. சரி போட்டு நானே மிஸ்ஸஸும் அங்கே டிக்கெட் போட்டேன். டிக்கெட் போட்டு அங்கே வந்தார், போயிட்டார். இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் உடனே இறங்கி உடனே போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது விடுவாங்கல்ல. பட் அவர் இறங்கி போய் வெளியே போய் நான் செக்இன் ஆகி செக் அவுட் ஆகி எல்லாம் வந்துட்டு வெளியே வர்ற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டு அவர் காரில் ஏற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு எனக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அவருடைய வீல்லேயே எனக்கு ரூபு கொடுத்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறனால அவங்க ஒரு ஆளை போட்டு எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, அருமையான ஆளுங்க, ரொம்ப நல்ல மனிதருங்க. சரி, இப்போ இங்க இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கா சார்? எங்களுக்கு எல்லாம் வந்து இங்க சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், அரசியல ஒரு கலக்கலக்குன்னு வருதான். சோ இப்போ இங்க இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம். உண்மையிலுமே அவருக்கு எல்லாம் செட் ஆகுது. அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவரும் பந்தா பண்ண மாட்டாரு, அவர் பந்தா பண்றவங்களே அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பார், சிம்பிளா பேசுவாரு. அது பெரிய நடிகை தான், சின்ன நடிகை தான், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அவரு எனக்கு தெரிஞ்சது அங்க போய் இருந்து அங்க பண்றதா சில விஷயத்துக்காக அங்க இருக்காரு. இருக்கட்டும், அதனால அங்கேயே எப்பாச்சும் வந்து படம் பண்ணிட்டு இருப்பேன். வருவ சொல்லுவார், நான் படம் எனக்கு பிடிக்கும். இப்போது அங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு. திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பெருசா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா சூப்பர். சரி, இது உங்களோட படைப்புலயே முக்கியமான ஒரு படைப்பு. ஆச்சாரியா. இது மக்கள் கொண்டாடலன்ற ஒரு வருத்தம் இருக்கா சார்? நம்ம எதிர்பார்த்தாலும் கொண்டாடலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்குது, ரொம்ப இருக்குது. இந்த படத்துல பாலா எல்லாம் அவர் பார்த்தாரு, அவர் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பிராமணர் கேரக்டர் பண்ணணும். பிராமணங்கிறப்ப அவன் வந்து புத்திசாலியா இருக்கணும், பட் பிசிக்கலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் கிடையாது அப்படின்ட்டு அந்த பாடி லாங்குவேஜ், நடவுட டைலாக் மாடுலேஷன் எல்லாமே அந்த படத்துடைய டைரக்டர் ரவி அவர்கள் அவங்க வந்துட்டு அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்ததுனால நான் காஞ்சிபுரத்துல போய் ஒரு 4-5 நாள் தங்கி அந்த அகராரத்துல இருந்து இந்த கேரக்டர் நான் பண்ணேன். ஓகே, எப்பவுமே இந்த படம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ஓடல அப்படிங்கிறப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த டைம்ல சொன்னது யாரையும் இப்ப புண்படுத்தக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. அவங்க மட்டும் சொன்னது இப்ப அந்த பொண்ணுக்கும் சொல்றதுனால இப்ப பொண்ணுக்கும் பாதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஹீரோயின் மைனஸ் அப்படின்னாங்க அந்த டைம்ல. ஹீரோயின் விஷயம் வந்துட்டு டைரக்டர் நான் சொன்னேன் நான். அப்புறம் அவர் வந்துட்டு அவர் பிடிவாம இருந்துட்டாரு. ஏன்னா அந்த காலங்களில் வந்துட்டு ஹீரோனிங்கிறது ரொம்ப நல்லா அழகா ரொம்ப குழுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு அது பண்ணி இன்ஸ்பெக்டராகவும் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சூப்பரா இருக்கு. பட் அதுக்கு அந்த லவ் பண்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைனஸா இருந்துச்சுன்னு அந்த டைம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லைன்னா இன்னும் அங்கீகாரம் கண்டிப்பா வந்துருக்கு. சரி, இந்த படம் இது எல்லாருமே காமனா கேட்கக்கூடிய கேள்விதான் நினைக்கிறேன். எப்படி சார் அது எப்படி நடந்துச்சு? அது வந்துட்டு ஏன்னா இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு ஹீரோ, அவர் தான் ஹீரோ. ஓகே, அவர் அஜித் சார் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கு அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாதி படம் முடிச்சுட்டு இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அஜித் சாருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு. அது ப்ரொடியூசர் மேலதான் தப்பு. அப்படி இன்னும் மட்டும் எவ்வளவோ போய் பார்த்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டாரு. அவர் வளர்ந்து வர ஹீரோ இல்லையா அஜித் சார், அவர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. இன்சல்ட் பண்ண உடனே அந்த படம் அவர் டேட் கொடுக்கவே மாட்டார். ப்ரொடியூஸ் கவுன்சிலில் போய் என்னமே டேட் கொடுக்கவே மாட்டாங்க.
அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் கவுன்சில் எல்லாம் பேசி அப்புறம் வந்து இந்த படத்தை முடிக்கணும்னா இப்போ இந்த படத்தை இன்னொரு ஹீரோ போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அப்புறம் இந்த ஒரு கதை செலக்ட் பண்ணி நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி பண்ணி அப்புறம் ஒரு நாள் வந்து இதை ஒர்க் பண்ணார் என் காம்பினேஷனில் நான் அதுக்கு முன்னாடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அப்படியான படம் தான் அந்த படம். அந்த ஒரு நாள் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து கோவத்துல ரொம்ப கோபமா தான் இருந்தார், கோபம் பண்ணார். ஓகே, அதான் சார் இந்த போட்டியாளர் அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த படத்துல இருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அஜித் சாரோட டிராவல் பண்ணாங்க, அஜித் சார் தான் போட்டியாளர்லாம், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அதை இப்ப எப்படி எடுத்துக்கிறீங்க அந்த ஒப்பீனியன்? அவர் எங்கேயோ வளர்ந்துட்டாரு, அவர் ரொம்ப நல்ல மனிதர், நம்ம நல்ல ஆக்டர், நம்ம போட்டியெல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா இப்ப நமக்குன்னு ஒரு இருக்குது, நமக்கு என்னென்ன கிடைக்கும் அவரே இருக்கிற பண்றாரு. பட் எனக்கு என்னன்னா நான் கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது, நான் கண்டிப்பா சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும், அப்பதான் மற்றவங்க நம்புவாங்க. அதனால எனக்கு எம்எல்ஏ பயங்கர நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிறது தான் அந்த ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் நல்லா பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா பண்ணிருக்க முடியாது. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்டிங் சரி, அந்த படம் அவ்வளவு செலவு பண்ணி பண்ணினது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னும் ரெட் ஃப்ளவருக்கு அப்புறம் பெரிய பெரிய படங்கள், நிறைய படங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா சார். இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு சிங்க் ஆயிருக்கும் சார், ஏன்னா விஜய் சாரோட அந்த பாட்டுல இருக்க வரிகள், அஜித் சார் இருக்காரு, நீங்க இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த என்னை தாளாட்ட வருவாள் அந்த பாட்டு வரும், எல்லாமே நீங்க உள்ள ப்ராஜெக்ட்ல போறப்ப தெரியுமா சார் இதுதான் இருக்கு, இப்படிதான் இருக்க போகுது? தெரியுதான் போனேன். சூப்பர் சார். அடுத்து காதலி. ஆமா. சோ இதுல இருக்க ஏதாவது விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்காத விஷயங்கள் ஏதாவது? காதலி படம் தான் அப்பதான் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆச்சு. ஓகே, கல்யாணம் ஆகி நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் நடந்துச்சு. அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு மார்ச் 5 கல்யாணம். நான் 6 திருப்பதியில இருந்து நேரா ஷூட்டிங் வந்துட்டேன். 7 காலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தேவானைக்கு தாலி கட்டுற மாதிரி சீன். அது இவங்க எல்லாம் கோச்சிட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் ஷூட்டிங் கூட்டி போனோம், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே கூட்டி போறது இல்ல, இது வரைக்கும் கூட்டி போறது இல்ல. கல்யாணம் ஆகி முதல் நாளே ஷூட்டிங் கூட்டு போயிட்டீங்க? அவன் 5 கல்யாணம், 7 காலையில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க சரி வரேன்னா ஃபர்ஸ்ட் கூட்டு. அதுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடந்துச்சு. ஓகே, அதுல இருந்து இந்த விஷயம் நான் ஷூட்டிங்கே கூட்டி போறது இல்ல, தொழில் வேற குடும்பம் வேற அப்படின்ட்டு அந்த ஒரே நாள் தான் ஷூட்டிங் கூட்டி போனேன். நம்மள தவிர இந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களோட படத்துல மிகப்பெரிய பங்கு வகிப்பாங்க. வடிவேல் சார் இருப்பாரு, சினி சார், ஆமா சார், சுந்தரராஜன் சார், பெரிய லைன் அப்பே இருக்கும். உங்களோட படங்கள எல்லா படங்களையும் அவங்களா இருப்பாங்க, அவங்களும் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாவும் அமைஞ்சாங்க. அது எப்படி சார் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுப்பாங்களா? இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண காமெடி ஆக்டர்ஸ்லயே வந்து இவங்கலாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, எனக்கு டைலாக் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஆக்டர்ஸும் இருக்காங்களா? கண்டிப்பா. அப்பெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டீமும் இருக்கு. வடிவேல் சார்ல எனக்கு இந்த வயசுல நல்லா ஃப்ரெண்டா இருக்காரு, ரொம்ப க்ளோஸா இருக்காரு. சினி சார் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, நல்ல சுந்தரராஜன் சார், இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப, நாங்க அப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்போம். ரொம்ப அவ்வளவு கேர்வன் கிடையாது. மேக்சிமம் வந்துட்டு அவுட்டோர்லாம் போனா மரத்துக்கடையில உட்காந்துருப்போம், இல்லாத ஏதாவது வீடு இல்லை உட்காந்து மேனேஜர் வாங்கி கொடுப்பாங்க, உட்காந்து அந்த வீட்டுல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி டைம் இப்ப மிஸ் பண்றீங்களா சார்? கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் லெஜெண்ட். ஆமா ஆமா. இவர் எவ்வளவு ஸ்பெஷல், ஏன் இவருக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? இப்ப என்ன ஃபர்ஸ்ட்ல ஒரு லெஜெண்ட், ஒரு டைரக்டர், போட்டோகிராஃபர், கேமராமேன் சார், இது எல்லாமே எனக்கு போட்டோ எடுத்தது, சினிமாவுக்கு எடுத்தது சார் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டில் எடுத்தது. அந்த ஸ்டில்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஸ்டில்ஸ் அது ஒரு என்ன ஒரு மேஜிக் பண்றாருன்னு தெரியாது. ஒரு தெர்மாக்கோலோ ஒரு ரிஃப்ளெக்டோ எதுவுமே போட மாட்டார். ஓகே, அப்படி வந்து நிக்க சொல்லுவாரு, எல்லாம் மூஞ்சி நல்லா தொடச்சு, அவரே டிஷ்யூ பேப்பரை கொடுத்து நல்லா தொடக்க சொல்லுவாரு. அவரே வந்து தலையில அப்படி இதெல்லாம் பண்ணி விடுவாரு, அப்படி நிச்சயம் எடுப்பாரு. அவ்வளவு இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, ஃபேஸ் அவ்வளவு அழகா இருக்கு. யார் எடுத்தாலும் அவ்வளவு எடுப்பாரு. எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு டைரக்டரா மட்டும் இல்லை, எனக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்குலாம் முடிவு பண்ணிட்டாரு. அவங்க சொந்தக்கார பொண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த மிஸ்ஸஸோட லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மிஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு என் மேல ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, அவ்வளவு என்னை கேர் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, என் மேல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டாரு. கண்டிப்பா அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு வந்து நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும். எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லை, அதனால அவருக்கு தெரியும். அதனால இந்த பையனுக்கு நம்ம பார்த்துக்கணும், நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொந்தக்கார பொண்ணா நமக்கு பார்த்தாரு. அதான் பெரிய விஷயம். கோவமும் எவ்வளவு பாசம் இருக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கலாம், சார் நான் வந்துட்டு நான் லவ் பண்றேன், லவ் பண்ண சொல்லியிருக்கலாம். ஒரு பயம் எனக்கு, ஆல்ரெடி வண்ணவன பூக்கள் நான் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ராமநாதத்துல பாதி படம் முடிஞ்சது, ராமநாதத்துல நடந்துட்டு இருக்கும்போது அது முடிஞ்சா கூட ஒரு பயம், நம்மள எது தூக்கிடுவாங்களா செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, டைரக்டர் சொல்லவே இல்லை. நான் இப்படி வந்துட்டு இப்படி
வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட பேசும்போது நான் அதை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ சரி சரி சார் சரி சார் சரி சார்ன்ற ஒரு இது. நான் கல்யாணம் பண்ணி அதுவுமே வந்துட்டு நான் என் பத்திரிக்கையில் வந்துட்டு எனக்கு கார்டியன் வந்துட்டு பாலுமந்திர சேர போட்டு தான் பத்திரிக்கையில் அடித்தேன். ஆனால் அவருக்கு போய் கொடுக்கல, நான் கொடுக்கறதுக்கு பயம் இருந்துட்டு. பட் நம்ம தெரியாம போய் திருப்பி போய் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா காலைல பேப்பரில் வந்துருச்சு. அது ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என் கூட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தார். அந்த இன்சிடென்ட் ஆமாம், ரொம்ப இன்சிடென்ட் எங்களுக்குள்ள ரொம்ப. எப்ப சார் மறுபடியும் பேசினாரு? அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினேன். கிழக்கு சீமையில கிழக்கு சீமையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு மெட்ராஸ் வந்து புதுசில் நிறைய சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அவர்லாம் நிறைய பேர் ஆஃபீஸில் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருப்பாங்க. எஸ் சூர்யா எல்லாம் அங்கே தான் நின்று இருப்பாரு. ஓகே, ஒரு கேமியோ அதில் கிழக்கு சீமையில் நடிச்சிருப்பாரு. எல்லாம் அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன தாய் படத்தில் நடிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த கிழக்கு சீமை ஷூட்டிங் போகிறப்போ நான் வந்துட்டு டைரக்டரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்துட்டு இந்த கேரக்டர் நல்லா இருக்கிறா, பட் என்னன்னா நீ ஆல்ரெடி 2-3 படம் நடிச்சிட்டேன், எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான புதுமுகம் தான் எனக்கு வேணும் ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அங்கே வந்துட்டு பிரேம்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வச்சு பண்ணியிருக்காங்க. அவர் ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. அவரை எடுத்துட்டு அப்புறம் நான் நடித்தேன். அப்புறம் நடிச்சு கிளிக்ஸும் பெரிய ஹிட் ஆச்சு. அவர் பசுமொழிலையும் எனக்கு அவர் அடுத்த படத்துலையும் சான்ஸ் கொடுத்தாரு. பட் எனக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப இதாக இருப்பார். என் மேலே ரொம்ப சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குலாம் அதிகமாக யாரையும் சாப்பிட கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் வீட்டுக்குலாம் சாப்பிட கூப்பிடுவே. ஓகே, அதான் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிக்குவார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம குடும்பம் வேணும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த ஊர் சைடில் எப்படி சார் இருந்துச்சு இதோட ரெஸ்பான்ஸ் அந்த டைம்ல? இப்போ வந்துட்டு நம்ம கிளிக் ஷேப்பில் மாவு மச்சான் சண்டைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். என்னதான் அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. அந்த வாழ்க்கை முறையில ரொம்ப சின்ன விஷயத்துக்கு அடிச்சுக்குவாங்க, ஆனா விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. உரிமை, நீங்க நீ எனக்கு என்கிட்ட இருக்கணும், நீ என்கிட்ட கேட்கணும், எனக்கு மூத்த முறையை கொடுக்கணும், சபையில் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உரிமையா எடுத்துக்குவாங்க நம்ம கிராமங்கள்ல. அதை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. ரொம்ப தங்கச்சி மேல பார்க்கிற பாசத்தினால வந்துட்டு மாப்பிள்ளை என்ன தப்பு போனாலும் அது தாங்கிட்டே போவாரு. அண்ணா கேரக்டர் விஜயகுமார் சார் இப்பவும் நிறைய கிராமங்கள்ல இருக்குது, இன்னும் இருக்கு. ஆமா, நம்ம ஊர் சைடுல இன்னும் அப்படிதான் இருக்குது. ஆமா, இந்த படத்தை பத்தி கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஏன்னா இன்ன வரைக்கும் கேடிவில போட்டா ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம், நிறைய காமெடி ஆக்டர்ஸ், வடிவேல் சார், சின்னி ஜெயின் சார், சார்லி சார், இது மாதிரி நிறைய படமே காமெடியா ஜேனல்ல போயிருக்கும். அது அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றது அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கும்ல. வாழ்க்கைங்கிறது பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் ஏமாந்துடுறது, அப்ப சொந்தமா தொழில் வைக்கிறது, இது எல்லா லைஃப்லயுமே எல்லா காலகட்டத்திலயும் இருக்கு. அதனால இந்த படம் வந்துட்டு எவர் கிரீன் ஸ்பெஷல் காமெடி இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா வடிவேல் சாரும் விவேக் சாரும் அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்களோட இணைஞ்சு நீங்க பண்றப்போ அது இன்னும் ரொம்ப இதா இருந்துச்சு. அதான் சார் கேட்டேன், எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருந்துச்சா? எவ்வளவு காமெடி ஆக்டர்ஸ் கோவை செல்லம் மேம் இருந்தாங்க, சார்லி சார் இன்னமும் யதார்த்தமான கதைக்கெல்லாம் அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, வடிவேல் சார், விவேக் சார் அப்படின்றப்ப அங்க ஒரு வார் இருக்குமா சார்? இருக்கவே இருக்காது. டைரக்டர் வந்து தெளிவா இருப்பார். சார் வந்துட்டு தெளிவா இருப்பார், யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படி. நம்ம ஹீரோவுக்குலாம் இது எல்லாம் கிடையாது. மற்ற 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4 பேர்த்துக்கு ஈக்குவலா கொடுப்பாரு, 4 பேருக்கு டைலாக் பிரிச்சு கொடுப்பாரு. இப்போ வந்து வடிவேல் சார்லாம் வந்துட்டு அப்பவே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுவார், எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுவார். அவர் அந்த ஆர்வம், யாரையும் ஹேட் பண்ண மாட்டாரு, அவர் கேட்டு வாங்கிக்குவாரு, எல்லாம் பண்ணிக்குவாரு. அதுல டஃப் கொடுக்கறது விவேக் சாருக்கு, வடிவேல் சாருக்கு. இவர் பிசிக்கலா அடிப்பாரு, அவர் டைலாக்ல அடிப்பாரு. அந்த மனுஷன் வாங்கின அடிதான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட பேரா நடிச்சவங்களும் வந்து விஜய் சார் கூட பண்ணாங்க. அந்த டைம்ல ரொம்ப சங்கீதா வந்து அந்த டைம்ல ரொம்ப பீக், பயங்கர பீக். அவங்க வந்துட்டு அவ்வளவு ஆடியன்ஸ் ரொம்ப லைக் அப்படின்ட்டு அவங்க மேல ரொம்ப. தேவயானை இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹோம்லியான ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச. எங்க வீட்டுல ஒரு பொண்ணா இருப்பாங்க, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு அப்படி. அப்ப ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. பொங்கல சங்கீதா ரொம்ப பீக்கில் இருந்தாங்க, ரொம்ப பீக்கில். அப்போ அதை கூட நம்ம ஹெட் வெயிட்ல எதுவுமே கிடையாது, ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. அப்போ போய் சொல்லுவார், அந்த சங்கீதாவே டைரக்டர்லாம் போய் சொல்லுவாங்க, சார் என்ன சார் படம் இருக்குது, கொஞ்சம் ஹீரோயினுக்கு இண்டிவிஜுவலா லவ் சீன்ஸ் எல்லாம் வைங்க சார், அப்பதான் படம் நல்லா இருக்கு அப்படின்றத நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல இன்னும் கொஞ்சம் மைனஸ் என்ன, கொஞ்சம் அந்த ஹீரோயினுக்கு லவ் சீன் வச்சிருந்தா நல்லா இருக்கு இருந்திருக்கு. டைரக்டரே ஃபீல் பண்ணாரு. லவ் டு டைம் பொங்கல் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஒரே நல்லா வந்துச்சு. அப்ப அந்த லவ் டுடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். அது வந்துச்சு. பொங்கல் நல்லா போச்சு, லவ் டுடே சூப்பரா போச்சு.
அப்போ லவ் வச்சிருக்கோம் மிஸ் பண்ணிட்டோம். அப்ப நாங்களா சொன்ன நீ கேட்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கொண்டாடி செம்மையா இது பண்ணிட்டாங்க சார். கண்ணெதிரே தோன்றினார். கண்ணெதிரே தோன்றல வந்துட்டு அப்போ நான் நல்லா பிஸியாகவே இருந்தேன், நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அது வந்துட்டு என்னை கொஞ்சம் ஏமாத்திட்டாங்கன்னா என்னன்னா, அந்த டைரக்டர் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு சொன்னார், கரண் கேரக்டர் சொன்னார். அப்புறம் வந்துட்டு சரி கொஞ்சம் நெகட்டிவ் சைடு வேணும் அப்படிங்கிறதுக்காக கரண் அப்படின்னாங்க. அவர் வந்துட்டு என்ன சொன்னார், இப்படி ஒரு கேரக்டிங் பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லை சார் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. தான் ஒரு நம்ம சுசித்தி பாண்டியன் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, விக்னேஷ் நான் அடுத்த படத்துக்கு நான் உங்களை தான் நான் ஹீரோவை மெயினாக போட போகிறேன், நீங்கள் பண்ணுறேன், இந்த கேரக்டர் ஒரு நல்லா எல்லா கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. சரி அடுத்த படம் பெரிய கம்பெனி அவங்க பண்ணலாம் அப்படின்ட்டு சம்பளம் பணம் வந்துட்டு 2 lakhs கொடுத்தாங்க. நான் வந்து சரி அப்போ வந்துட்டு திமிர் எனக்கு, அடுத்த படம் ஹீரோவை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் 2 லட்சம் நம்ம ஒரு பெரிய பெருந்தன்மை சினிமாவில் வந்து யாருக்குமே நன்றியே இருக்காது, யாருக்குமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த 2 லட்சம் எனக்கு வேண்டாம் சார், நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தேன். கன்னியாகுமரி நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தேன், 5 பைசா வாங்கல. 5 பைசா வாங்கல. அப்புறம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்துட்டு அவர் பண்ணலை, என்னை வச்சு பண்ணலை, வேணாம இது பண்ணிட்டாரு. பட் ஓகே, அதுவும் கடந்து போகும். அதுதான் சார். இதுல நான் போட்டோல காட்டாத ஒருத்தர் இளையராஜா அவர்கள். நேர்ல மீட் பண்ண தருணங்கள் நிறைய படங்கள் சார், இவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஜாம்பவான் எப்படி சார் அவர் கூட பயணிச்சு? இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டைரக்டர் சார் இளையராஜா சார் வந்துட்டு எனக்கு சின்னத்தாயின்னு ஒரு படம் மியூசிக் பண்ணேன். சின்னத்தாய்ங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, அவங்க அம்மாவுடைய பேரு சின்னத்தாய். அப்புறம் அவருக்கு தெரியும் வண்ண பூக்கள்ல என்னை நடிக்க வச்சுட்டு என்னை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப ஆனந்த விடலோட ஒரு ஆர்டிக்கல்ல அவர் சொல்லியிருந்தார். ஓகே, படத்துல விக்னேஷ் நடிச்சது ரொம்ப நான் வருத்தப்பட்டேன், தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யுவான் கூட கார்த்தியோட எல்லாம் படங்கள் பண்ணும்போது அப்போ ராஜா சார் வீட்டுக்கு போவேன், அப்போ நான் பார்ப்பேன் செய்வேன். அப்புறம் கார்த்திகை ராஜாவோட நானும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஓகே, ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சோம், 2 பார்ட்னர்லாம் போட்டு பண்ணோம். அந்த பிசினஸுக்கு அவர் வந்து குத்தவிலக்கு ஏற்றி வச்சு அப்போ ஃபேமிலியில நிறைய இந்த குழுப ஃபங்க்ஷனுக்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய போவோம். அப்போ அவரோட கொஞ்சம் அவர் அதிகமாக பேச மாட்டாரு, பட் அப்போ கொஞ்சம் க்ளோஸா இருந்தோம். நான் ஒரு கடை எங்க பிசினஸ்க்கு உள்ள எல்லாம் வந்தா நான் அப்படி இன்வைட் பண்றது, ட்ராப் பண்றது, சென்டப் பண்றது, அவங்க வீட்டுக்கு போறது, பேசுறது, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாரு. சில விஷயங்கள் ரொம்ப பண்ணாரு. எனக்கு வந்துட்டு சார் உண்மையாக சொல்றேன், அவர் சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த சாங் வந்துட்டு என்ன, நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அவர் சாங் கேட்டேன்னா ஒரு ஏதோ ஒரு நம்மளை தட்டி கொடுக்குற அவர் அம்மா வந்து தாளாட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் இது மிகப்பெரிய சொல்ல அவ்வளோ நல்லா இருக்கு. இது சோகத்தில் இருந்தா சந்தோஷத்துல இருந்து கேட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த 2க்குமே அவர் சாங் இதாக இருக்கு. அதே மாதிரி நான் ஜிம்மில் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் நிறைய சாங் போட்டு கேட்பேன், செய்வேன், நிறைய சாங்ஸ் மியூசிக் கேட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் ஏதாச்சும் இது கொஞ்சம் எப்பவுமே நம்ம இப்பெல்லாம் இந்த ரெட்ல ஒரு படம் நிறைய வருத்தமான கஷ்டங்கள், பெரிய ப்ராப்ளங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ஜிம் பண்ணும்போது என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு டென்ஷனா பயந்துக்கிட்டு படபடப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகுனா நம்ம ஜஸ்ட் ஏதாச்சும் ரொம்ப இதா இருக்கு. ஆமா அதுதான். அதனால வந்துட்டு அவர் சாங்கை போட்டுட்டுன்னு வச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ரிலாக்ஸ் ஆயிடுவேன், கூல் ஆயிடுவேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, இன்னமும் அந்த தாமரை பூவுக்கும் அந்த பாடல் சார் அது வந்து இவரு கிடையாது, மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் இல்ல சார். ஆனா இந்த வரைக்கும் அந்த பாடல் அந்த பாட்டு அப்படின்னா நீங்க தான் அப்படின்னு எந்த மாற்றமும் இல்ல. நீங்க பாத்தீங்களா சார் லியோல? கண்டிப்பா பார்க்க முடியுமா? என்ன நினைச்சீங்க நீங்க அதை பார்க்கும் பொழுது? எனக்கு நம்ம அப்போ உள்ள நாங்கள் படங்கள் பண்ணல, பிசினஸ்ல இருந்தேன், சினிமாவில் எதுவுமே ஷூட்டிங்கே இல்லை. பட் எனக்கு என்ன அப்போ வந்து அந்த லியோ சாங்கை பார்த்துட்டு, லியோவில் வந்துட்டு பசுமன் சாங்கை பார்த்துட்டு, தாமரை சாங்கை பார்த்துட்டு நிறைய பேர் அதை ரீல் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இதெல்லாம் போட்டு என்னுடைய படத்தை சாங்கு ஒரிஜினல் சாங்கை வந்துட்டு எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆச்சு. அப்போ நான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பித்தேன். ஓ விக்னேஷ் இவர் தான் இந்த படத்தை நடிச்சு ஒரு செஞ்சார். வெளியே போனாலும் ரெகக்னைசேஷன் ஆச்சு. அந்த படம் தாமரைப்பூ சாங் இதுதான் தெரிஞ்சிருச்சு. எனக்கு மறுபடியும் சினிமா படத்தில் நடிக்கணும், மறுபடியும் விடக்கூடாது. நான் வந்துட்டு ஒரு காலத்தில் போய் பிசினஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் இருந்தேன். ஓகே. அப்புறம் இந்த சாங் எல்லாம் கேட்கறப்ப பண்றப்ப நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு இது இருக்குல்ல, அது அப்படியே வெளியே வந்துச்சு. நம்மள வந்து இன்னும் சினிமாவில் வரணும், செய்யணும், அப்படி அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கான முயற்சிகள் பண்ண ஆரம்பிச்சது. அது ஒரு சின்ன ஒரு டிக்கர் பண்ணி விடுச்சு. உண்மை
சார் எங்களுக்கு என்னன்னா, இப்ப நீங்க ரெட் ஃபிளவர், நீங்க இவ்வளவு பெரிய ஜாம்பவான், எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க, யார் யாருக்குள்ளாம் படம் பண்ணிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் நீங்க கையில எடுத்திருக்க வேண்டாம். நான் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறேன் அதோட இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க தேடி வந்து என் படம், நான் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றத இதன் மூலியமா சொல்றேன் அப்படின்றதும், இந்த ஓட்டம் தான் உங்களை எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வைக்கிறது, இவ்வளவு பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாவும் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், அது இதோட நிக்காது. ரெட் ஃபிளவர் வந்து பார்ட் 2 கூட வரலாம். இன்னும் நிறைய படங்கள் நீங்க கையில இருக்கலாம். அதுக்காக நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்ன வரைக்கும் அப்ப இருந்த லவ் இன்ன வரைக்கும் குறையாம மாறாம இருந்துட்டு இருக்குல்ல சார்? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட ஃபேன்ஸ்? இப்போ வந்துட்டு இப்போ சினிமா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்றேன். இப்போ வந்து சினிமா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் குறிப்பிட்டது தான் போகும். இப்போ வந்து பெரிய ஸ்டார் படம் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நல்ல படம் கொடுத்தா அதை பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. முன்னாடி எப்படின்னா ஒரு ஆவரேஜ் படம் கொடுத்தா கூட படத்தை பார்த்துருவாங்க. ஆனா இப்போ வந்து நல்ல படம் கொடுத்தா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆமா, அது 100% வந்துட்டு அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு லேட்டா தூக்கி அடிச்சிடுவாங்க, வரவே மாட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நம்ம ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னா நம்ம ஆடியன்ஸை வந்துட்டு திருப்திப்படுத்தணும்னா அவங்கள ஏத்துக்குவாங்க, நம்மள படத்தை சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் என்னன்னா, எனக்கு வந்துட்டு நான் சில வருஷம் டிராவல் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருந்தேன்னா, என்னை வந்துட்டு யாருமே வெறுக்கல. வந்துட்டு ஓவர் ஆக்ட் பண்ணா, வந்து போடுறா, ரொம்ப திமிர் பிடிச்சவனா அப்படின்ட்டு இதுக்கல. ஓகே, பாவண்டா விக்னேஷ், நல்ல பையன்டா, நம்ம வீட்டு பையன்டா, வரட்டா ஒரு சான்ஸ் கொடுத்து போமே, ரொம்ப போராடிட்டு இருக்காப்புல. அப்புறம் ஒரு இதாக ஒரு அந்த ஆடியன்ஸ் அன்புதான் ஒரு இது பாக்குறாங்க. அவங்க குடும்பத்துல அண்ணனாவோ தம்பியாவோ அப்படிதான் என்னை பார்த்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறாங்க. வெளியூர்லாம் போனா கூட எங்கேயாச்சும் வெளியே போகும்போது ஒருத்தர் பேச ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு சிலர் எங்கிட்ட பேசும்போது சொல்லும்போது, நீங்க நல்லா இருக்கு சார், ரொம்ப இதாக சார், இப்படி எந்த இதுவுமே பிரச்சனை இல்லை சார், அப்படி நீங்களாம் வரணும் சார், நீங்களாம் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப அவங்க அப்படி அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பா சார், அது எப்பவுமே இருக்கும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களான சொன்ன. இந்த படம் ரெட் ஃபிளவர் சக்சஸ் மீட்லயும் சந்திப்போம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லயும் உங்களை சந்திப்போம் சார். நீங்களும் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர், அதனாலதான் நாங்களும் உங்களை பார்த்து வளர்ந்தது. நீங்க நாங்க எப்போ உங்களை அப்போ பார்த்தோமோ அப்படியேதான் எப்பயும் இருக்கீங்க. ஆன் ஸ்கிரீனுக்கு ஒரு விக்னேஷாவும், ஆஃப் ஸ்கிரீனுக்கு ஒரு விக்னேஷாவும் இல்லை, நான் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வைக்குது. எங்களுக்குலாம் ரொம்ப ரோல் மாடலாவும் இருந்துகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நான் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ்ட வந்து ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறத, அவங்க வந்து திறமைகளை வந்துட்டு ரொம்ப அங்கீகாரம் பண்ணி ரெகக்னேஷன் பண்ணி அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கிறோம். டைரக்டர் நானும் தான் கொஞ்சம் சீனியரு, மற்ற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ஒரு 25-30 வயசு யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க்கர், ஜெயிக்கணும்னு ஒரு வெறித்தனமான ஒரு இன்வால்வ்மெண்டான ஒரு லோ கிளாஸ் இடத்துல இருந்து வந்தவங்க. எல்லாருமே வந்துட்டு பெரிய பணக்காரங்களோ எந்த ஒரு பேக்ரவுண்டோ இல்லாம திறமையை முட்டி உழைப்பை முட்டி நம்பி வந்திருக்காங்க. நானும் என்னுடைய உழைப்பை நம்பி தான் இந்த படத்துல செஞ்சிருக்கேன். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். சினிமாவில் ஒரு புதுசான ஒரு விஷயம், புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிடைக்கும். புது விஷயத்துக்கு வரவேற்காங்க. இந்த ரெட் ஃபிளவரையும் வரவேற்று இந்த ரெட் ஃபிளவர் படத்தை வந்துட்டு படம் ரிலீஸ் ஆன 3 நாள்லயே வந்து பார்க்கணும்னு ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நடக்கும் சார். தேங்க்யூ சோ மச் சார். நான் சொல்ல சந்திமரம் உங்களை எடுக்கிறேன்.